Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஈவினிங் ரொட்டீன் அது பிளஸ் இல்லாம என் தங்கச்சி வந்தப்ப நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கமெண்ட்ஸ்ல அதனால என்னால ரிப்ளை பண்ண முடியாது. பெருசா போகும். நீங்க ஒரு வேர்டு ஒரு கொஸ்டின் கேட்டுறீங்க, அந்த ஒரு வேர்டுக்கு ஒரு கொஸ்டின்ல என்னால பதில் சொல்ல முடியல. அதனால இந்த வீடியோல அந்த பதிலும் இருக்கும். பிளஸ் நைட் வந்து நாங்க வந்து என்ன சொல்றது ஒரு 4 நாளா வந்து நாங்க ஒழுங்கா சாப்பிடல எங்க வீட்டுல. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது பிஸின்னு சொல்லவா இல்ல வந்து ஒரு பக்கம் டிஸ்கஷன் சொல்லவா எப்படி தெரியல. ஆனா பட் நாங்க 2-3 நாளாவே ஒழுங்காவே சாப்பிடல. அதனால இன்னைக்கு வந்து நல்லா செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த மாதிரிதான் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்க. நல்லா செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா என்ன நல்லா செய்ய போற, எனக்கு அப்படியே வாயில இருந்து எச்சி வந்துருச்சு. நல்லா செய்ய போற அப்படின்னா பேபி மார் சிக்கன் பெர்டல். இதுதான் எல்லாரும் கை தட்டுங்க. அதுக்கப்புறம் பாப்பா பூவா அரிசிபருப்பு சாதம். தோசை மாவு என்ன தோசை மாவு வேணாம். தோசை சாப்பிட்டு கடையில வாங்கி கொடுத்து பிள்ளைங்க செத்து போயிருக்காங்க. சோறுன்றாங்க. ஜீரா ரைஸ் அதெல்லாம் வேணாம். இப்போதைக்கு அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. இப்போதைக்கு சீக்கிரமா பப்பு பூவா செஞ்சு பேபி மா சிக்கன் பெரட்டல் செஞ்சு சாப்பிட்டா அமிர்தமா உள்ள இருக்கும். மழை ஈரத்துக்கும் நல்லா தானே அது வேற லெவல்ல இருக்கும். பருப்பு சாப்பாடு செம்மையா இருக்கும். அதுல எந்த மாற்றம் சிக்கன் பெரட்டல் நல்லா ஸ்பைசியா செஞ்சு சாப்பிட்டா அது ஸ்பைசியா செய்யணும். பெப்பர் சிக்கன் செஞ்சா நல்லா இருக்கும். நீ பேபி மா பெரட்டலும் நல்லா தான் இருக்கும். அதுவுமே காரமா நல்லா தான் இருக்கும். ஓகே. அப்புறம் வந்து நிறைய வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க எப்ப பார்த்தாலும் ஷாப்பிங்கா அப்படின்னு சொல்றேன். இது கல்யாண வீடு அப்படிதான் இருக்கும். ஷாப்பிங் பண்ணதான் செய்வோம். இப்ப வந்து நாங்களே வந்து ஷாப்பிங் பண்ணும்போது எங்களுக்கு கல்யாண வீடு மாதிரி எனக்கு ஆக்சுவலா தெரியவே இல்லை. எப்படி சொல்றது எல்லாமே வந்து இன்னொருத்தர மகிழ்விச்சு பார்த்தாதான் கல்யாண வீடு. அப்படி கிடையாது. நம்ம கும்பலா போய் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த கும்பல் கிடைக்கல. நாங்களா போறோம், நாங்களா சாப்பிடறோம், நாங்க அங்க ஊர்ல இருக்கும் போதுல எல்லாருமே ஒன்னா போவோம், ஒன்னா வருவோம். அந்த மாதிரிதான் ஷாப்பிங் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போவோம். அது உங்களுக்குமே தெரியும். உப்பு ஜவுளி வாங்குறது, அதுக்கப்புறம் கல்யாணம் என்ன ஷாப்பிங் வந்தது. ஒரு ஷாப்பிங்கும் கிடையாது. வீடு கிராப்ரஸ் ஷாப்பிங் விட்டா வேற ஒண்ணுமே இல்ல. எது என்ன இருந்தது நமக்கு தேவையானது. அப்புறம் இப்பதான் வந்து பெரிய ஷாப்பிங் பெரிய வேலை அப்படின்னா அது இப்பதான் பாப்பா கல்யாணம் அப்படின்ட்டு. அதுதான் நாங்க வந்து நார்மலாவே ஷாப்பிங் பண்ணுவோம். சரியா ஓகேவா. அதை தாண்டி கல்யாணத்துக்குன்னு பண்ணும்போது நார்மல் ஷாப்பிங் மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அவ வந்து ஷாப்பிங் பண்ணும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சது ஓ இதுதான் கல்யாண ஷாப்பிங் அப்படின்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சுத்தின்னு கிடந்தோம். அதுல வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க உங்க தங்கச்சிக்கு நீங்க வாங்கி கொடுக்க வேண்டியதுதானே, ஏன் அவங்க வாங்குறாங்க அப்படின்னு. என் பங்குக்கு நான் வாங்கி கொடுத்தாங்க. அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் அவ வந்து நிறைய வந்து நம்ம ஈவெண்ட் எல்லாம் வைக்கிறதுனால ஈவெண்ட்டுக்கெல்லாம் வந்து என்னன்னா கோயம்புத்தூர்ல போய் என்னால தனியா ஷாப்பிங் பண்றதுக்கு எனக்கு போர் அடிக்குதுரி, சரி நான் இங்க வந்துடுறேன், இங்க போயிட்டு எல்லாருமே சேர்ந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு எவ்வளவு நேரம் தான் போன்லயே அது டிஸ்கஸ் பண்றது. நம்ம அந்த ஈவெண்ட் நம்ம கல்யாண பேசலாம், நேர்ல வந்தா உட்காந்து ஜாலியா பேசலாம்ல. நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த மாதிரிதான் போச்சு. அதனால வந்து அவளுமே ஷாப்பிங் பண்ணிக்கிட்டா நானுமே அவளுக்கு ஷாப்பிங் நான் கல்யாணத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே நான் ஷாப்பிங் பண்ணேன். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்க. அதான் காட்டிட்டியா அப்புறம் என்ன என் தங்கச்சிக்கு எடுத்ததுன்ட்டு அதெல்லாம் காட்டிட்டு அது நிறைய பேர் பாக்கல போல, பார்க்காம இந்த கல்யாண ஷாப்பிங்ல கேட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து நல்லா நீங்க நிறைய மெனக்கெட்டு பண்றீங்க பட் ஆனா கலெக்ஷன்ஸ் எதுவுமே நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன கலெக்ஷன்ஸ்? ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் நல்லா இல்ல, மெனக்கெட்டு நல்லாதான் போய் வாங்குறீங்க பட் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. நாங்க எங்களுக்கு தெரியல, அப்படி தெரியல. ஆனா பட் எங்க நாங்க சூப்பரா தான் நாங்க ஷாப் பண்ணிருக்கோம். அது நீங்க மேபி எங்களை விட சுத்தவங்களா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அங்க சும்மா போட்டு மேலேயே போட்டு காமிச்சதுனால அவங்களுக்கு தெரியல. ரியலாவே போட்டு ஃபங்க்ஷன்ல நிக்கும் போது வேற லெவல்ல இருக்கும், வேற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கறது நீங்க எங்க ட்ரெஸ் வாங்குறீங்க, எங்க பண்றீங்க, ஏதா பண்றீங்கன்னு தான் நிறைய விஷயங்கள் கேக்குறீங்க. அந்த மாதிரி தான் இப்ப ஈவென்ட்டுக்காக எடுத்த எல்லா ட்ரெஸ்ஸுமே வேற லெவல்ல இருக்கும், போட்டா சூப்பரா இருக்கும். அந்த தீமுக்கு நம்ம இப்ப பாக்கும்போது நார்மலா வச்சு பாக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. நம்ம ஒரு மேக்கப் ஒரு ஜெல் செட்டு அப்படின்னு அந்த தீம்ல வந்து நிக்கும் போது மேபி நல்லா உங்களுக்கு லுக்கா தெரியலாம். அது அப்புறம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கல்யாணத்துல பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. நிறைய ஈவெண்ட் இருக்கு. அப்புறம் வேற என்ன கேட்டிருந்தீங்க. மேக்சிமம் அவதாங்க ஷாப் பண்ண. அப்புறம் வந்துட்டு நாங்க அந்த ஷாப்பிங் என்னாச்சு அப்படின்னா நம்ம போய் சுத்தும் போது ஒரு ஐடியா கிடைச்சது. மோனா ஒரு டிஃப்ரெண்ட் இதா கேட்டுட்டு இருந்தா
எனக்கு ரிசப்ஷனுக்கு இப்படிதான் எனக்கு saree எடுக்கணும் அப்படின்றத வந்து மோனா கேட்டிருந்தான். அந்த இடத்துல நான் பார்க்கும்போது நான் சொன்னேன், மோனா உனக்கு பிடிச்ச மாதிரி அங்க இருக்கு, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா நாங்க வந்து அவ்வளவா சுத்த மாட்டோம். என் தங்கச்சி சுத்துன்னு சுத்தி நிறைய இடத்த காட்டும் போது தான் எங்களுக்குமே தெரிஞ்சது, ஓகே நிறைய கடைகள் இருக்கு, நிறைய வந்து இந்த மாதிரி எல்லாம் மக்கள் எடுக்கிறாங்க, இப்படி எல்லாம் மக்களுக்கு வந்து பொட்டிக் ஸ்டைல்ல வந்து நிறைய இதெல்லாம் குடுக்கறாங்க அப்படிங்கறத நானுமே நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சீப் அண்ட் பெஸ்ட் எது அப்படின்றதையும் நான் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் செலிபிரிட்டிஸ் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து பொட்டிக்ல ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. நாங்க போய் ரெடிமேடா எடுத்துனோம். பட் எங்களுக்கு இப்பதான் இந்த ஐடியாவே தெரிஞ்சுது, ஓஹோ இந்த மாதிரி தான் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க போல் இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி நம்ம எடுத்து பொட்டிக்ல ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்கோம், டிசைன் கொடுத்து. என் தங்கச்சி நிறைய ஷாப் பண்ணதெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் அதெல்லாம் வந்து எல்லாமே காட்டவே இல்லையா, வீடியோவே என்ன வரல, இதுக்கப்புறம் தான் வீடியோ வரும். ஏன்னா மேபி வந்து என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு கேக்குறாங்க என்ன எடுத்தீங்க அப்படின்ட்டு. அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் கமெண்ட்ல, இது வேற டொக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து எந்த ஷாப் எந்த லொகேஷன் எங்கன்னு கேக்குறீங்க. ஒரு கடையில எடுத்தா பரவாயில்லைங்க, 10 கடை 15 கடை போயிருக்கோம். எந்த கடையில எது எடுத்தோன்னே எங்களுக்குமே சட்டுன்னு ஞாபகத்துல வர மாட்டேங்குது. நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னோம் அப்படின்னா இது ப்ரொமோஷன் வீடியோ, நீங்க ப்ரொமோஷனுக்காக பேசுறீங்க, ப்ரொமோஷனுக்காக வாங்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க. அதனாலதான் நான் நிறைய கடை நான் சொல்றதுல எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சொல்றோம். ஒரு சிலருக்கு அது தேவைப்படுது, ஒரு சிலருக்கு வந்து இரிட்டேட் ஆகுது. நீங்க நம்ம ப்ரொமோஷன் பண்ற மாதிரி உங்க டாக்டரோட மேரேஜ் வந்து ப்ரொமோஷன் பண்ணியே வந்து இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் நிறைய ஷாப் சொல்ல. மேபி அந்த ட்ரெஸ் எல்லாம் நான் காட்டும் போது அது எந்த கடைன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அதுல மென்ஷன் பண்றேன். ஓகேவா, தேவைப்படுறவங்க போய்க்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து என்ன பப்பு செய்ய போறோமாங்க. நண்டு வேற லெவல்ல இருந்தது, நல்ல பெரிய பெரிய நண்டு. வேணாம்ப்பா, நாளைக்கெல்லாம் வெளில போற வேலை இருந்துச்சு அப்படின்னா செய்ய முடியாது. நாளைக்கு என்ன வேலை? நாளைக்கு ஒன்றும் வேலை இல்லையே, சாட்டர்டே தானே. சாட்டர்டே சண்டே பிஸி ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. நல்லா இருந்தது, அழகா வாங்கி அப்படியே கிரேவி செஞ்சு சாப்பிட்டா. நேரத்துக்கு பருப்பு சோறு அதையும் வச்சிருந்தான்னு வச்சுக்கேன், நிஜமாலே அமிர்தமா இருந்திருக்கும். பருப்பு ஐயோ முகர கட்ட உன் பருப்பு சோறா? சரி, நான் கூட என்னமோ பருப்பு குழம்பு பருப்பு மாதிரி தால் மாதிரி கூட செய்ய போற போல் இருக்குதுன்னு நினைச்சுன்னு. சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீலா இருக்கு எனக்கு. போன வாரத்துல 2 வாட்டி அதைதான்ப்பா சாப்பிட்டோம். சாப்பிடாம எங்க இல்லையே நான் என்னது சாப்பிடாம தலைவலி வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஒத்த சைடு தலைவலி 2 நாளா உடம்பு தெரியல. ஐயோ ஏன் கேக்குறீங்க, நான் பட்டா. நீ வெயிட் நடுவுல கம்மியா இருந்தல்ல, இப்ப திரும்பி ஏறிட்டேன். கிடையாது, ஆமா சீரியஸாவே ஏறிட்டேன். சாப்பிடாம இருந்து கேஸ்ல ஏறிச்சு. சாப்பிடாம இருந்து ஒத்த தலைவலி வந்தது. உனக்கு 25 வயசு 25 வயசுல இப்ப பாப்பாலாம் வந்து பாப்பா ஒல்லியா இருக்குது. 22 23 வயசுல கொஞ்சம் குண்டா இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்கலாம் டயட் இருக்கும் பாத்தியா. அது அப்படி நீ நினச்சிக்கின்னு இந்த வயசுல நீ டயட் இருக்கின்ற ஒத்த தலைவலி வரும், ரெட்டை தலைவலி வரும், கொண்ட மேலே வீங்கி கிடக்கும், இதெல்லாம் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு போயிட்டு மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புன்னு இருந்தது, கீரை இருந்தது. என்ன சாப்பிட்டேன் நீ? வெறும் மீன் குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்டு கம்முன்னு விட்டேன். மட்டன் கொஞ்சோண்டு ஊற்றி சாப்பிட்டேன். மட்டன் நல்லாவே எனக்கு பிடிக்கவே இல்லை. மீன் குழம்பு நல்லா இருந்தது, அப்புறம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேன், அவ்வளோதான். அதெல்லாம் வந்து நான் நிறைய ஊற்றி சாப்பிட்டேன். திடீர்னு ஏதோ ஒரு வேலை வருது ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு வீட்டில் விட்டுட்டு டப்புனு கிளம்பி போனால் அரை நாளே போயிடுது. இன்னைக்கு வீடியோவே போடல ஃப்ரெண்ட்ஸ், அதனால கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோவே போட முடியல. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி சட்டுன்னு எல்லாத்தையும் பண்ணிடுவோம் அப்படின்றதுதான் சரின்ட்டு வெளியே போய் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட ஃபீலும் இருக்க மாட்டேங்குது ஒன்றும். ஆனால் சீரியஸாகவே இன்னைக்கு மத்தியானம் மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, கீரை எல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு 4:30 மணிக்கு மேலே பசி எடுத்துச்சு. எனக்குமே பசிச்சது, ஆனால் நிறைய சாப்பிட முடியல. ஒரே டம்பா சாப்பிட முடிய மாட்டேன்ல, வயிறு குடல் சுருங்கிச்சுப்பா. அதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கொஞ்சம் இதாகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மெயின் செய்ய போறோம். பேபி மார்க் சிக்கன் பெரட்டல். எஸ், இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் தூள். ஓகே, இன்னைக்கு நான் யோசிச்சேன்ப்பா, காலையில சிக்கன் வாங்கி வந்தேன்னா செம்மக்கம் வந்துச்சு எனக்கு. நம்மளே பண்ணிடுவோமா அப்படின்னு வந்து வண்டி நிறுத்தும் போது யோசிச்சேன், என்ன டேஷ் தெரியும் நமக்கு ஒன்றும் தெரியாது, எதுக்கு பொத்திக்கிட்டு கம்முன்னு இருப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க. ஓகே, அப்புறம் குழம்பு மிளகாய் தூள்,
ஓகேவா, கொஞ்சமா, ஏன்னா ஓவர் ஸ்பைசி ஆயிடும். நிறைய பேர் சிக்கன்லாம் ஈஸியா அவங்க ஈவன் மாப்பிள்ளையே செய்யறாருல்ல, அதனால யோசிச்சேன் செய்யலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு சீரகம் மிளகு நான் ரெண்டும் அரைச்சு வச்சிருக்கேன், அது லைட்டா போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு சால்ட், தேவையான அளவு சால்ட். ஓகே, சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏன் இவ்வளோ இருக்குது, நான் மறந்துட்டேன். நீ ஒன்று ஒன்றா போட போட தான் எனக்கு ஞாபகம் வருது. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம தாராளமாகவே போட்டுக்குவோம். போட்டுட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இதுங்களெல்லாம் இப்படி தான் நம்ம காய விடணும். 4 நாள் காஞ்ச ஒன்று பார்த்தீங்களா, இப்போ அரிசி பருப்பு சோறா பரவாயில்ல கொடுது அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். டிஃபனே வேணாண்டுங்க, கடையில தோசை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்துச்சுங்க. ஏய் எங்க நேத்து ஒரு நாள் தான் தோசை தின்ச்சிங்க, 2-3 நாள் தோசை. அதுக்கு முதல் நாள் பீஸா தின்ச்சிங்க. நம்ம தோசை அப்படியே 2-3 நாள் தோசை குத்தா அப்படியே வாய மூடின்னு ரெண்டும் சாப்பிடுறோங்க. காலையில தோசை சாப்பிடுதுங்களா, காலையில உலகமே தோசை இட்லி தான் சாப்பிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சமா இதுல எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஓகே, கொஞ்சமா எண்ணெய். அவ்வளவுதான், பேபிமா சிக்கன் பர்கல் ரெடி. அடுப்புல எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அது பாட்டுன்னு கொச்சு அது பாட்டுன்னு ரெடி ஆகி நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னும் போது நம்ம இறக்கி வச்சிட வேண்டியது. அடுப்புல எடுத்து வச்சிட்டோமா, பத்த வச்சிட்டோமா, அதுவே எல்லா வேலையும் செய்யும். ஓகேவா, இது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சே போச்சு. 20 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டேன் அப்படின்னும் அப்ப இறக்கி வச்சுக்கலாம். நம்ம வந்து 20 மினிட்ஸ்ல நான் ரெடி ஆயிட்டேன்னு என்ன கூப்பிடும் போது ரெடி ஆயிடும். ஓகேவா, இந்த பக்கம் அடுத்தது. இப்ப அடுத்தது அப்படி இப்படி நீ நகரணும், ஒரே இடத்துல நின்று இருக்கக்கூடாது. ஓகேவா, டிகே அரிசி பருப்பு சாப்பாடு. ஆமா, இது பேபிமா பெர்டல் சிக்கன் பெர்டல், இது டிகே அரிசி பருப்பு சாப்பாடு. ஓகே, டிகேக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க பார்க்கலாம். டுபாகூர் அரிசி பருப்பு சாப்பாடு. ஏன் நீ டிகேக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் போட்டுக்கல? ஐயோ அது டிகே கிடையாது, டிசி. சரி போனா போகுது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் டிசி அரிசி பருப்பு சாப்பாடு. ஓகே, இதுல வந்துட்டு என்னன்னா கொஞ்சமா மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள். ஆனா நீ சர்ச்சையில மாட்ட போற பேர் நீனு. ஒரு அரிசி பருப்பு சோறுக்கு தேவாங்கா செட்டியார் அரிசி பருப்பு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நீனு. கோயம்புத்தூர் ஸ்பெஷல்ப்பா, கோயம்புத்தூர்ல நிறைய பேர் செய்வாங்கப்பா, உனக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? 17 வருஷம் கோயம்புத்தூர்ல இருந்ததுனால தெரியும். பாரு என்னமோ வச்சிருக்க. எனக்கு தெரியல, மத்தவங்க வீட்டுல நீ செஞ்சு சாப்பிட்டுருக்க, மத்தவங்க எல்லாம் செஞ்சு நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்ல. கோயம்புத்தூர்ல இதுதான் எல்லார் வீட்லயும் ஃபேமஸ். இது கொஞ்சமா சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பகாலாபாத்னு சொல்லுவாங்க. அது பகாலாபாத் உங்க ஊருப்பா, பகாலாபாத் எங்க ஊர் கிடையாது. அது குழஞ்சா மாதிரி இருக்கும். நீ இது ஒன்னும் அப்படியே பாறாங்கல்ல விட ஸ்ட்ரென்த்தா நான் இருப்பேன் அப்படின்னு இருக்கும் இதுல. காட்டு சிக்கனை காட்டு. அது வேலையை பாக்குது, அதை காட்டி என்ன பண்ண போறேன் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதுதான் சோம்பேறி சிக்கன், அதனாலதான் நம்ம பேபிமா சிக்கன் பெரட்டல்னு நான் வச்சேன் பேரு. பேர் வந்து நம்ம மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண கும்பிடுறீங்க, சரியா? ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்யாண பிஸில இருக்கிறதுனால பண்ண முடியறது இல்ல, மெசேஜே அவ்வளவா பார்க்க முடியறது இல்ல. பாக்குறேன், ஆனா பட் எனக்கு எல்லாரும் கேக்குற கேள்விக்கு கமெண்ட்ல போய் டைப் பண்ண முடியல. ஏன்னா நிறைய கமெண்ட் வருது, நிறைய பேருக்கு டைப் பண்ணி இருக்க முடியல, அதனால வீடியோவா போட்டுறேன். அப்படி அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல இதுக்கெல்லாம் நான் பார்த்துட்டு மைண்ட்ல வச்சுட்டு ரிப்ளை கொடுத்துட்டே இருப்பேன். நீங்க இந்த வீடியோல பார்த்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்த வீடியோல ரிப்ளை இருக்கும். ஓகேவா? ஓகே. எங்க ஆயாலாம் செய்யும் பருப்பு குழம்பு, எல்லா காய்கறிகளும் போட்டு பருப்பு சாதம் எடுப்பாங்க. சோப்பா நீ சாம்பார் சொல்ற, நான் வெறும் பருப்பு எல்லோ கலர்ல இருக்கும். நம்ம அது வந்து என்ன உப்பு பருப்பு எங்க ஊர்ல. அந்த உப்பு பருப்பே செய்ய மாட்டேன் நீனு. அது எங்க ஃபேமஸ் தான் அந்த உப்பு பருப்பு, சனிக்கிழமையான வைப்பாங்க. அதான் எல்லாம் நாங்களே முதல்ல ஹிந்துவா இருக்கும்போது எங்க ஆயா செய்யும். கிருத்திகை அமாவாசைக்கெல்லாம் சாம்பார் சாப்பாடு, உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு பொரியல் அதெல்லாம் செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரிசி பருப்பு சாதம் குக்கர் விசில் வந்துருச்சு, அடங்கிச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் வந்து நம்ம தண்ணியே ஊற்றல, எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாருங்க. தண்ணி விட்டுருச்சு செமையா. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊத்திட்டு அது நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். இது வந்து ஈஸி டு குக் மாதிரியே இல்லை.
லேட் ஆயிடுச்சு, 20 நிமிஷத்தை தாண்டிச்சு. இல்லை நான் கொஞ்சம் வேலையாக வந்தேன்னா அதனால விட்டுட்டு போனேன். அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னத்தை விட்டுட்டு போனேன்? இது நல்லா வேகட்டும், திருப்பி திருப்பி விடுவோம். இது நல்லா பவரா வச்சுக்குவோம். ஓகேவா? என் பொறுமையை ரொம்ப சோதிக்குதுப்பா. ஆமா, என் பொறுமையா சோதிக்குது. இது சோம்பேறி சிக்கன் சொல்லுவாங்க, பெட்மா சிக்கன் சொல்லலாம். சீக்கிரம் ஆயிரும்ன்றாங்க, நான் சீக்கிரம் ஆன மாதிரி தெரியல. நீ பக்கத்திலே நீ இன்னும் ஃபாஸ்டா வச்சினா சீக்கிரம் ஆகும். நீ சிம்ல வச்சுட்டு ஓடிடுற. பெரிய அடுப்புல தான்ப்பா வச்சிருக்கேன். இதுக்கு மீறி நான் எந்த அடுப்புலப்பா நான் வைக்கிறது? பாரு, இன்னொரு 15 நிமிஷம் எடுக்கும். இந்த தண்ணியை ஓவரா தண்ணி ஊத்திட்டியா? இல்லையே, ஓபன் பண்ணி வச்சா பூச்சி உழுகுது. பை ஓபன் பண்ணி எதுக்கு வைக்கணும்? அதுக்கு தானே காசு கொடுத்து வாங்கும் போது இந்த மூடியும் சேர்த்து கொடுக்குறாங்க. அதை மூடுறதுக்கு தானே அது. மூடி வை. என்னப்பா ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எப்படி இருக்குது டேஸ்ட்? தெரியலையே. மௌலி எப்படிடா இருக்குது? அவன் பசி மயக்கத்துல இருக்கான்ப்பா. அதனால எல்லாமே அவனுக்கு அமிர்தமா தெரியும். ஓகே ஏய், சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இவ்வளவுலாம் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா. ஏன்? என்னது இது? ஏன் அது கம்மி தான் பாப்பா, பெரட்டி விட்டுருக்குது, அவள் தான். நீ சாப்பிடுவப்பா, நான் சாப்பிடணும். ஆரட்டும் நகர்த்தி விட்டுருக்கேன். இன்னைக்கு பாரு, இவன் ஒரு வேட்டையனா மாற போறானாமா. அரிசி பருப்பு சோறு வேட்டையன். நாளையில இருந்து படிக்கணுமாப்பா. நாளைக்கு சினிமாவுக்கு போகணும்னு நான் பிளான் பண்ணிருந்தா உயிரை வாங்குறான் ஃப்ரெண்ட்ஸ். செமஸ்டர் 4 மணிக்கு, அதனால நைட் ஷோ என்னால வர முடியாதுன்னு. செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காரசாரமா மலைக்கு இதமா சூப்பரா இருக்கு. காரசாரமா மலைக்கு காரசாரம் எங்க இருக்குது? இல்ல இல்ல காரம் இல்லையாமா அவனுக்கு. காரமா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. சூடு கொதிக்குது, சாப்பிட முடியல. சரி, இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.